வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான BBQ சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவு தான். அண்ட் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ஆன்லைன் அண்ட் நட்ஸ் அண்ட் ஸ்பைஸில் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியில் நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சார்கோலை பர்ன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிவிடுவோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 7 சிக்கன் ட்ரம்ஸ்டிக் இருக்குது. இதில் 150 ml அளவு BBQ சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், 2லிருந்து 3 பிஞ்ச் அளவு Oregano, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ரெட் சில்லி சாஸ் அண்ட் BBQ சாஸில் சால்ட் இருக்கும், அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் BBQ செய்யும்போது கம்பல்சரி நம்ம சிக்கனில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இருக்கணும். அப்போ தான் உப்பு காரம்லாம் ஏறி நல்லா சுவையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இது நடுவில் ஒரு சின்ன கட்டோரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மேலே நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த சார்கோல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சார்கோல்லேருந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக இதில் ஃபியூ ட்ராப் ஆயில் சேர்த்து உடனடியாக தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்து பேனில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த சிக்கனை அடுத்து 15லிருந்து 16 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்க மேரினேட் ட்ரை ஆக எக்ஸஸ் மேரினேட்டை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம BBQ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுலபமான சுவையான சிக்கன் BBQ செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.